அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 18, 19 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், 2022ஆம் ஆண்டிற்கான பாலின சமத்துவின்மை குறியீட்டில் மதிப்பிடப்பட்டுள்ள 193 நாடுகளில் இந்தியா பெற்ற மதிப்பெண் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 0.437. 2022ஆம் ஆண்டிற்கான பாலின சமத்துவின்மை குறியீட்டில் மதிப்பிடப்பட்டுள்ள 193 நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா பெற்ற மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.437. ஸோ இது இந்தியா 118வது இடத்துல இருக்கு 2022ஆம் ஆண்டிற்கானது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டில் 0.49 புள்ளியிலிருந்து 122வது இடத்துல இந்தியா இடம் பிடிச்சிருக்கு. 2022ஆம் ஆண்டிற்கான மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா 134வது இடம். 2021ஆம் ஆண்டிற்கான வெளியிடப்பட்ட பட்டியலில் பார்த்தீங்கன்னா 191 நாடுகள் உள்ளடங்கிய பட்டியல் இந்தியா 135வது இடத்தை பிடிச்சிருந்தது. இந்த மனிதவள மேம்படுத்த குறியீடு 3 அடிப்படை காரணிகள் மூலமா அளவிடப்படுகிறது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். மக்களின் நீண்ட நாள், ஆரோக்கிய வாழ்வு, கல்வி, பெரும் நிலை, வாழ்க்கை தரம். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா முக்கிய காரணிகளின் அடிப்படையாக தான் மனித வளர்ச்சி குறியீடு கணக்கிடப்பட இருக்கிறது. நெக்ஸ்ட், பிரசார் பாரதி வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நவநீத் குமார் சேகல். தற்போது நவநீத் குமார் சேகல் இவர் பார்த்தீங்கன்னா பிரசார் பாரதி வாரியத்தின் புதிய தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். அரவிந்த் பனகரியா தலைமையில் 16வது நிதிக்குழு அமைக்கப்பட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக யார் பதவியேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்பாய் சோரன். தெற்கு ரயில்வே துறையின் டிக்கெட் பரிசோதராக திருநங்கை சிந்து கணபதி பதவியேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், தற்போது டிஹெச்எல் இணைப்பு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 62. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா டிஹெச்எல் இண்டெக்ஸ் குறியீட்டில் 2024ஆம் ஆண்டிற்கான பட்டியல் வெளியிட்டதில் இது 2023ஆம் ஆண்டிற்கான டிஹெச் இணைப்பு குறியீட்டில் இந்தியா 62வது இடத்தை பிடித்திருக்கு. அதே 2022ஆம் ஆண்டில் இந்தியா 67வது இடத்துல இருந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. உமன் பிரீமியர் லீக் 2024ஆம் ஆண்டிற்கான டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக விளையாடிய கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ராயல் சேலஞ்சர் பெங்களூர். ஆண்களுக்கு நடத்தப்படும் ஐபிஎல் போன்று பெண்களுக்கு நடத்தப்படும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டின் 2வது சீசனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 8 விக்கெட் அணிகள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தி முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா கடந்த முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி தான் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அகமது நகர் என்னவென்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி அகல்யா நகர். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அகமது நகர் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா அகல்யா நகர். ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கேரளா கூட பார்த்தீங்கன்னா கேரளம் பெயர் மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் முதல் தபால் நிலையத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வாரன் யங்ஸ்டிங். அதாவது 250 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்தியாவின் முதல் தபால் நிலையம் பார்த்தீங்கன்னா 1774ஆம் ஆண்டில் தான் அப்போதைய வங்காள மாகாண கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் யங்ஸ்டிங். இவர் கல்கத்தாவில் வைத்த இந்தியாவின் முதல் தபால் நிலையத்தை 250 ஆண்டுகளை நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1773 இயற்றப்பட்ட புதிய சட்டத்தின் கீழ் தான் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக வாரன் யங்ஸ்டிங் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த சார்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவி காலத்தில் தான் இந்தியாவின் முதல் தபால் நிலையம் அமைத்துள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் தெற்கு பெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சீனா என்ன பெயரிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்னான் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இந்திய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சீனா எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இந்தியா நிராகரிச்சிருக்கு அந்த பேரை அப்படி சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மியூசிக் அகாடமி 98வது ஆண்டுக்கால
விருது வந்து சங்கீத கலாநிதி விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி.எம். கிருஷ்ணா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மியூசிக் அகாடமி அதாவது 98வது ஆண்டுக்கால விருது வந்து சங்கீத கலாநிதி விருது வந்து யாருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இசை உலகில் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படும் மியூசிக் அகாடமியின் விருது தான் வந்து சங்கீத கலாநிதி விருது. இது வந்து பிரபல கர்நாடக இசை வாய்ப்பாட்டு கலைஞர் டி.எம். கிருஷ்ணா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கர்நாடக இசையை பார்த்தீங்கன்னா அதன் பாரம்பரிய பெருமை குறையாமல் சமூகத்தின் எளிய சாமானிய மக்களுக்கு வந்து கொண்டு சேர்த்தார் அப்படி சொல்லியிருக்காங்க. இசை குறித்து பல்வேறு புத்தகங்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே வந்து சங்கீத கலா ஆச்சாரியா இந்த விருது பார்த்தீங்கன்னா மிருதங்க வித்வான் பேராசிரியர் பாரசாலா ரவி, கர்நாடக இசை வாய்ப்பாட்டு கலைஞர் கீதா ராஜா ஆகியோருக்கு பார்த்தீங்கன்னா சங்கீத கலா ஆசிரியர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிடிகே விருது இது பார்த்தீங்கன்னா இசை உலகில் வந்து திருவையாறு சகோதரர்கள் எனப்படும் எஸ் நரசிம்மன், எஸ் வெங்கடேசன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகளாக வந்து மேலட்டூர் பாகவத மேளா பாரம்பரியத்தில் வந்து இசை நிகழ்ச்சிகளை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வயலின் வித்வான் HK நரசிம்மமூர்த்தி டிகேகே விருது வந்து தேர்வாகியிருக்காங்க இந்த விருதுக்கு. நெக்ஸ்ட் இசை அறிஞர் விருது இது பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கும் மார்க்ரெட் பாஸ்டின் இந்த ஆண்டுக்கான மியூசிக் அகாடமியில் இசை அறிஞர் விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நிருதிய கலாநிதி விருது பிரபல மோகினியாட்ட கலைஞராக அறியப்படும் டாக்டர் நீனா பிரசாந்த் மியூசிக் அகாடமியின் இந்த ஆண்டுக்கான நிருதிய கலாநிதி விருதுக்கு வந்து தேர்வாகியிருக்காங்க. சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள டி.எம். கிருஷ்ணா 2024ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் 15 தொடங்கி ஜனவரி 1, 2025ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து அகாடமி வந்து 98வது ஆண்டுக்கான கருத்தரங்கில் வந்து தலைமை தாங்குவார் அப்படி சொல்லியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு வந்து ஜனவரி 3 தொடங்கி மியூசிக் அகாடமியின் 18வது ஆண்டு நாட்டிய விழாவில் நிருதிய கலாநிதி விருது வந்து வழங்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டேவின் ஏஐ உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு மென்பொறியாளர் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்திய இராணுவம் மற்றும் சீசெல்ஸ் பாதுகாப்பு படைகளுக்கு வந்து இடையே வந்து நடத்தப்பட்ட கூட்டு இராணுவ பயிற்சி வந்து எங்கே நடைபெறுக்குன்னு பார்த்தீங்கன்னா லெமுட்டியா எக்ஸைஸ் 2024ஆம் ஆண்டிற்கான நடைபெறுகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 2022ஆம் ஆண்டிற்கான பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் மதிப்பிடப்பட்டுள்ள 193 நாடுகளில் இந்தியா பெற்ற மதிப்பெண் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 0.437. பிரசார் பாரதி வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நவநீத் குமார் சேகல். THL இன் இணைப்பு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 62வது இடம். உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024ஆம் ஆண்டிற்கான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வந்து எதிராக விளையாடிய கோப்பையை வென்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அகமது நகர் என்னவென்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி அகல்யா நகர். இந்தியாவில் முதல் தபால் நிலையத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வாரன் ஹேஸ்டிங்ஸ். மியூசிக் அகாடமி 98வது ஆண்டு விருது சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி.எம். கிருஷ்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.